அவ்யக்த சமிகை 20 ஜூலை 2026. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, योग माना शांति की शक्ति। यह शांति की शक्ति बहुत सहज स्व को और दूसरों को परिवर्तन करती है। इससे व्यक्ति भी बदल जाएंगे तो प्रकृति भी बदल जाएगी. பாபா புரிய வைக்கிறாரு, யோகம் நினைவு என்றால் அது அமைதி சக்தியின் அதனுடைய ரிசல்ட் என்ன? சர்க்கரை இருக்கு, அது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள். பட் இது சர்க்கரையா இது உப்பான்னு எப்படி தெரியும்? உப்பு கரிக்குது, வேற ஒரு டேஸ்ட். சர்க்கரை இனிப்பு. அப்ப அந்த பொருளுடைய தன்மை இல்லையே, அது வெளிப்பாடு எப்படி? அதே போல பவர்ஃபுல்லான யோகம் என்றால் அது அமைதி சக்தியை தானும் அனுபவம் செய்து பிறரையும் அனுபவம் செய்ய வைக்கும். यह शांति की शक्ति बहुत सहज स्व को और दूसरों को परिवर्तन करती है. அப்ப அதுதான் பாபா சொல்றாரு, அந்த அமைதி சக்தி இருந்ததுன்னா உங்களுக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், அது ரொம்ப சகஜமா இருக்கும். கடினமா கஷ்டப்பட்டு ஐயோ இந்த சம்ஸ்காரத்தை மாத்தணுமான்னு இல்லை, ஸ்வபாவிக் ஆயிடும். ஆனா இவ்வளவுதானா, இதை நான் ஈஸியா மாத்திக்கிறேன் அப்படி வந்துருவோம். மற்றும் பிறரையும் அது மாற்றக்கூடிய சக்தி நிறைந்தது. இதன் மூலம் மனிதர்களும் மாறுவார்கள் மற்றும் இயற்கையும் மாறும். மனித ஆத்மாவுக்கு இப்ப என்ன தேவை? சாந்தி தேவை, சக்தி தேவை, அன்பு தேவை, குஷி. இந்த 4 விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்ப அது கிடைச்சிட்டா ஆத்மா தானா மாறிடும். அதே போல பாபா சொல்லாரு, இந்த அமைதி சக்தியின் மூலமாக நீங்கள் இயற்கையும் மாற்றலாம். व्यक्तियों को तो मुक्स का कोर्स करा लेते हो, लेकिन प्रकृति को बदलने के लिए शांति की शक्ति अर्थात योग बल ही चाहिए. மனிதர்களை நீங்க ஞானம் கொடுத்து கோர்ஸ் கொடுத்து வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்து முரளி சொல்லி அவங்கள புருஷார்த்தம் செய்ய வச்சு நீங்க மாத்திடுவீங்க. அப்கோர்ஸ் பாபா மாத்துறாரு. ஆனால் இயற்கைக்கு நீங்க என்ன ஞானம் கொடுக்க முடியும்? இயற்கையை எப்படி மாற்ற முடியும்? ஆக இயற்கையை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு சாந்தியின் சக்தி, அமைதி சக்தி தேவைப்படுகிறது. योग में जब और सब संकल्प शांत हो जाते हैं, एक ही संकल्प रहता, बाप और मैं, इसी को ही पवरफुल योग कहते हैं. அப்ப பாபா புரிய வைக்கிறார், அந்த பவர்ஃபுல் யோக் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த நேரம் ஆத்மா மற்றும் பரமாத்மா, நான் என்னுடைய பிரசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது மற்றும் என் பக்கத்துல பாபா இருக்கிறாரு, இது மட்டும்தான் ஃபீல் ஆகுதான். நான் தேக கி துனியா, நான் தேக கி வஸ்து, வைபவ், சம்பந்த், சம்பரக். அந்த ஸ்டேஜ்ல வேற இந்த சரீரமோ, இந்த சரீரத்தினுடைய இவ்வளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த ஜால், அந்த வலை, ஊற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அவங்களுடைய விஷயம், இவங்களுடைய விஷயம், அவங்களுடைய குறை, பலகீனங்கள், மோகம், அட்ராக்ஷன், அட்டாச்மெண்ட்டு, பொருட்கள் மீதான மோகம், சொத்து, அது இது எதுவுமே இல்லையா. நான் ஆத்மா அழகான ஒரு ஜோதி, மேலேருந்து வரும்போது இப்படிதான் வந்தேன், இப்போ அதே போல மீண்டும் போறேன். ஆனா எனக்குள்ள அழிவற்ற பொக்கிஷங்கள், அழிவற்ற சொத்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி நான் மற்றும் பாபான்ற அந்த ஒரு பியூர் ஸ்டேஜுக்கு நீங்க எப்போ வரீங்களோ அதுதான் பீக் டாப், அதுதான் பவர்ஃபுல்லான ஸ்டேஜ் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. बाप के मिलन की अनुभूति के सिवाय और सब संकल्प समा जाए तब कहेंगे ज्वाला रूप की याद जिससे परिवर्तन होता है. ஆக பாபாவை சந்திக்கக்கூடிய அனுபவம் அப்பதான், வேற எதுவுமே இல்லையே. அந்த ஒரு பிளசன்ட், ரொம்ப சுகமான அதீந்திர சுகங்கிறாங்களே, அந்த ஒரு எதமான ஒரு அனுபவத்தை தவிர அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வேற எதுவுமே நினைவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நினைவைத்தான் ஜுவாலா ரூப யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நினைவில் தான் என்ன ஆகுதான்? ஸ்வபரிவர்த்தன், மற்றவர்களுடைய மாற்றம், விஸ்வ பரிவர்த்தன், பிரகிருதி பரிவர்த்தன், இதெல்லாம் நடக்குது. ஆக இது எவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறத இவ்வளோ பாபா இறங்கி எல்கேஜி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். இதில் குழந்தைங்களே இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ நன்மை இருக்குது, இது பண்ணுங்கிறார். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கணும். அந்த நினைவை தான், அந்த நினைவு எப்படிப்பட்டதுங்கிறார். சிரஃப் பாப் और मैं, நான் மற்றும் பாபா, இவ்வளவு தான் சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. நான் பாபா சந்திச்சுட்டு இருக்கிறேன், வேற குச்சுபி நை, நோ கம்ப்ளைண்ட், நோ பச்சாதாபம், எதுவுமே இல்லை.
சைலன்ஸில் ஆத்மா பாபாவை அனுபவம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், அனுபவம் செய்து பாருங்கன்னு பாபா நமக்கு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.